ஹவர்ல புக்கிங் போயிட்டு இருந்துச்சு, 24 ஹவர்ஸ் அப்டேட் ஆச்சு. உனக்கு அப்படி என்ன புடுங்குச்சுன்னு நான் கேட்கிறேன். 100 தாண்டல. இன்னைக்கு பார்த்தா வந்துட்டு 60க்கே போயிருக்கு இன்னைக்கு டிக்கெட் சோல்டு. மனசாட்சி புண்டே எல்லாம் இவங்க தாண்டா போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு இதுல போறானுங்கன்னு தெரியல. ஓன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இஷ்டனுக்கு ஓல் ஓத்துட்டு இருக்கானுங்க. இந்த இந்த கூதியானுங்களும் உள்ள கூதியங்களும் காதுல வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தருண், அது ஓட்டலாம் பேக் ஐடி, அது பேக் ஐடி ப்ரோ. அவங்களே பேக்கப் ஐடி தான் ப்ரோ வச்சிருக்கானுங்க சூர்யா ஃபேன்ஸ். சொல்ல போனா வந்துட்டு பேசுறது 4 பேர் தான் பேசுவானுங்க. ஒரு 6 ஐடி உள்ள மேல உட்காந்து ஸ்பீக்கர்ல வச்சிருப்பானுங்க. பேச கூட மாட்டாங்க. ஆனா 5K வந்தது ஃபர்ஸ்ட் டைம் பேசல ப்ரோ. இதுக்கு மேலேயே வரும் ப்ரோ. அவனுக்கு என்னடா, அவனுங்களும் போட்டு உட்காந்துருக்காங்க. அது 1K மேல தாண்டிட்டு இருக்கு. மாமே டாக்டேவ்ல டிஎம் பாடுறா சேர்ந்து அவன் எல்லாம் இந்த அமீர் விஷயத்துல பணத்தை திருடணும்ல, அப்பவே போட்டு குழந்துட்டு இருக்கணும் ப்ரோ. அந்த சைடு நோட் பண்ணுங்க. இங்க நம்ம சைடு பாத்தீங்கன்னா 2 பேர் ஸ்பேஸ் போட்டா கூட வந்துட்டு இந்த 1000 3000 போயிட்டு இருக்கு. அங்க அவங்க ஒரு ஆள் தான் ஸ்பேஸ் போட பிரிஞ்சு ஒருத்தர் ஸ்பேஸ் போட சொல்லுங்க, ஒரு 10 பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதான் அவனுங்களோட இது. இங்க வந்துட்டு ரெண்டு ஐடி ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு ஐடி மட்டும் தான் போடும். அவனை தாண்டி வேற எவனாச்சும் ஸ்பேஸ் போட்டு இப்ப உட்காந்து ஒரு ஸ்பேஸ் போட சொல்லுங்க, ஒரு 100 தாண்டாது. இல்ல எனக்கு அதெல்லாம் கோவம் இல்ல, ஃபேமிலி அப்போஸ் பண்றானுங்க, அதனாலதான் டென்ஷன் ஆயிட்டேன் நானு. எனக்கும் அதுதாங்க, எந்த கோவமும் இல்ல. ஃபேமிலி அபியூஸ் பண்றானுங்க. இல்ல ஒண்ணு பேசுறானுங்க ப்ரோ. நம்ம சைடு ஒரு 2 3 ஐடி தான் வந்துட்டு அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அவங்கதான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னானுங்க. அவனுக்கு எப்படி தெரியுமா அடிக்கிறானுங்க? டிஎம்எஸ் புக்கிங் போட்டு அடிக்கிறாங்க, டிஎன் கலெக்ஷன் போட்டு அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன் பேஸ் டிக்கெட் புக்கிங் வச்சு அடிக்கிறானுங்க. ஆர்கானிக்கா வந்துட்டு நம்ம பசங்க அது இப்போ ஒரு 3 பேர் சொல்றாங்க தெரியுமா, அந்த சூர்யா ஃபேன்ஸ் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு ஆள் கீழேயே இருக்காப்ல. எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட்டோட அந்த பிஎம்எஸ் ஹவர்லி புக்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிஎன் கிராஸ் நம்பர்ஸ் இதை போட்டு ஆர்கானிக்கா அடிக்கிறானுங்களே தவிர்த்து எவனும் அபியூஸ் பண்ணல. இவனுங்க என்ன பண்றானுங்க, அதுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியாம டைரக்டா அவனுங்க டெத் அபியூஸ் போறானுங்க, ஃபேமிலி அபியூஸ்க்கு போறாங்க. இதான் பண்ணிட்டு இருக்கானுங்க கொஞ்ச நாளா. அவனுங்க வந்துட்டு ஆர்கானிக்கா தானே பண்றானுங்க. இல்லைங்க சூர்யா அபியூஸ் பண்ணானுங்களா இல்ல ஃபேமிலி அபியூஸ் பண்ணானுங்களா? கரெக்டா தானே பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ ஓகே, நீ வந்துட்டு ஆர்கானிக்கா பேசுற, ஆர்கானிக்கா பேசு. எங்களுக்கு கூட இவ்வளவு டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு சொல்லி, டிஎன்ல இவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு சொல்லி உனக்கு எவன் என்ன சொல்ல போறான்? இப்ப பேச பதில் இல்லைன்னா நீ எடுத்தோடனே அபியூஸுக்கு போயிருவ. அப்படி நீ பண்ணேன்னா இப்படி போட்டு ஓப்பன் தான் செய்வானுங்க. தினமும் ஸ்பேஸ் போட்டு ஜோதிகா புண்டை கிளியே தான் செய்யும். இந்த இவனுங்க எல்லாம் வாண்டடா வந்து குத்து வாங்கிட்டு இருக்கானுங்கடா 2 நாளா. ஜோதிகா இருக்கா பாரு, ஜோதிகா தேவடியா முண்டை 3 கிலோ ஆகாஷ். சங்கீதா அவார்டு 2 கிலோ தான், ஜோதிகால 3 கிலோ. இல்ல நமக்கு இப்படி பேசுன கணேஷ், இப்ப நீ பேசுன நமக்கு இப்படிலாம் பேசணும் ஆசையா? நமக்கு வேலை இல்லையா? தினமும் நம்ம அபியூஸா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சொல்றேன், எனக்கு சூர்யா மேல எந்த ஏட்டுவும் இல்ல. நம்ம அஜித் சார் பக்கம் வந்தா எந்த தேவடியா பையனா இருந்தாலும் போட்டு அடிப்பேன். அதுக்குதான் அடிச்சது. இப்ப நீங்க பேசுறதுக்கு வந்துட்டு திராணி இல்லாம அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்குதான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா ஒரு அபியூஸ் பண்ணல. இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. நம்ம சைடுல ஒரு 3 பேர் ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்றாங்க. அவங்க அபியூஸே பண்ண கிடையாது. ஆர்கானிக்கா அடிக்கிறானுங்க. புக்கிங்க போட்டு அடிக்கிறானுங்க, டிஎன் கிராஸ போட்டு அடிக்கிறானுங்க. ஒரு தப்புமே இல்லை அவங்க மேல. அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லாததுனால அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க அவனுங்க போன ட்வீட்டுக்கு. ஏன் சூர்யா குடும்பம் இல்லையா? சூர்யா தேவடியா பையனுக்கு குடும்பம் இல்லையான்னு கேக்குறேன். ஜோதிகாவெல்லாம் வச்சுட்டு இவங்க எப்படி பேசலாமா? அதான்டா நான் சொல்றேன்டா, ஜோதிகா வச்சு அந்த ப்ரொடியூசர் வந்து இவ்வளவு நாள் லாஸ் ஆச்சுல, அவனுக்கு எல்லாம் ஒரு பிட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருப்பான் போல. தேவடியா பையன் நல்லா கொஞ்சம் கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சூர்யா வந்து வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி பிட்டு படம் மட்டும் எடுக்கலாம் ஜோதிகா வச்சு. அதுதான் ஒரே தமிழ்நாட்டுல இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல வந்துட்டு உங்களுக்கு 2000 ஷோக்கு மேல வந்துட்டு ஷோ கவுண்ட் வேணும்னா ஜோதிகா டிஸ்ட்ரிபியூட் வீட்டுக்குலாம் வந்துட்டு அலங்காரம் பண்ணி அனுப்பிவிடுங்க ஒருத்தர் வீட்டுக்கு. அவன் வந்துட்டு உங்களுக்கு ஆளா பார்த்து ஒரு 100 ஷோ போட்டு விடுவான். ஒரு 3000 வந்துடும். அதை வச்சு உங்க படத்தை ஓட்டுங்க. ஆனா ஆளுக்கு இருக்கேன். இல்ல தருணு, அது சொல்லிச்சு இல்ல, இந்த கோயிலா இங்க பண்றத வந்து கோயிலுக்கு பண்றத வந்து இதுக்கு பண்ணுங்க அதுக்கு பண்ணுங்கன்னு பேச மட்டும் தெரியுது இல்ல. அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீ வந்து கோயில்ல வந்து நீ கோயிலுக்கு வந்து இவ்வளவு பண்றீங்களா, அதை மத்த ஏழை எளிய மக்களுக்கு நீங்க என்ன ஊம்பிட்டு இருக்கீங்களா வீட்டுல மாறி மாறி? நீங்க பண்ண வேண்டியது இல்ல. அதுக்கப்புறம் வந்து சூர்யா படத்தை வந்து எல்லாம் ஓட்டுறாங்க, இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆக்குறாங்க, அதெல்லாம் பேச தெரியுதுல்ல. நீ இப்படி பேசினா என்ன பண்ணுவாங்க? இல்ல ஒண்ணு ஜோதிகா மேம் சொன்னதை ஃபாலோ பண்ணிருக்கணும். சூர்யா படம் பார்த்ததுக்கு எங்க ஏரியா திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போய் நான் வந்து உண்டியல்ல அந்த காசை போட்டு வந்துருக்கணும். தேவையில்லாம படத்துக்கு நான் போயிட்டேன். நான் பெசாட்டுக்கு அதை பண்ணி இருந்துக்கலாம்.
இனிமே எல்லாரும் என்ன பண்றீங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க. சூர்யானா படம் பார்க்க போறீங்களா, அப்படியே தலையை சுத்தி ஒண்டியல்ல போட்டு போயிருங்க. இவன் படத்தை பக்கத்துக்கு நான் கோயிலுக்கு காணிக்க போட்டு போயிடுறேன், புண்ணியமா போட்டு போயிருங்க. சொன்ன மாதிரி பம்பாய்க்கு போயிட்டு ஜிம் பண்ணுவாங்களாமா, அது பண்ணுவாங்களாமா. ஆனா நம்ம மட்டும் கோயிலுக்கு போனா அந்த காசு வந்து செலவாகுதாமா. போன மாசம் அந்த புண்டாமையும் கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டு விட்டான். ஏன் அந்த கோயிலுக்கு போன காசு ஏதாவது பண்ணல பண்ணிருக்கல. இல்ல அகரம் ஃபவுண்டேஷன் ஒண்ணு வச்சிருக்கு. வருஷத்துக்கு 365 நாள் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வெட்டி புண்டையா தான் இருக்கு. உன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப மட்டும் ஏன் அந்த ஃபவுண்டேஷன் வச்சு நீ ஒரு விழா நடத்துற? நீ ஒரு விழா நடத்தினா நீ வந்து வருஷம் ஃபுல்லா நடத்தலாமே. எப்ப எதுக்கு நீ படம் ரிலீஸ் ஆக மட்டும் எது சம்பளம் வாங்குற? அது கோயிலுக்கு செய்யணும். வந்து இது செஞ்சிருக்க வேண்டியதானே. இப்ப நல்லா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அகரம் ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா சூர்யா ஒரு 3 வருஷம் படம் நடிக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்காது அகரம் சைட்ல இருந்து. அவன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு மாசத்தோட ஒரு ஃபங்க்ஷனை கூட்டி குடும்பத்தோட கூப்பிட்டு அழுவானுங்க ஸ்டேஜ் போட்டு. எப்பவும் மதிக்க மாட்டானுங்க, அது ஒரு விஷயம். அப்ப அவங்க அப்பா ஒரு ட்வீட் போட்டிருக்கான், 6 பேஸ் வச்சது இவரு மட்டும் தானாமா, வேற யாருமே வைக்கலையாமா. அது பாத்தீங்களா? அடுத்து ஒரு ட்வீட் போடுவானுங்க, சிவகுமார் பேசுவாரு, சூர்யா மாதிரி 13 வருஷம் யாராவது ஃபிளாப் கொடுத்தது உண்டா? அப்படி 2 பேர் வந்து நடிக்கிறேன்னா வந்துட்டு அந்த தமிழ் சினிமால ஒருத்தனை காட்டிருங்கன்னு சொல்லுவாங்க. தெரியும் பார்த்தா ஒரு பையன் இருக்க மாட்டான், சூர்யா மட்டும்தான் இருக்கலாம். ஏன்னா அவன மாதிரி ஒருத்தனை ஹிட் இல்லாம இத்தனை வருஷம் இருந்தது கிடையாது சர்வை பண்ணிக்கிட்டு. நீங்க படத்துல தி ஒண்ணுன்னு வச்சிருந்தீங்களே, உங்க பையனுக்கு நெத்தியில் எழுதி ஒட்டுங்க. ஏன்னா ஒரு ஆள் தான் 13 வருஷமா ஹிட் இல்லாம இருக்கான். எனக்குமே சில டைம் திட்டுறதுக்கு கஷ்டப்பண்டியா இருக்கு. அப்பப்ப சத்தியமா சொல்லப்போ நான் கணேஷ் அப்பப்ப எனக்கே வருத்தமா இருக்கு, எதுக்கு நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற நேரம் கொண்டையே இல்லாம பண்றதுனாலதான் அருண் ஒரு நிமிஷம், நம்ம இங்க யாருமே வந்து அபியூஸ் பண்றவங்க இங்க யாருமே கிடையாது. அந்த தெவிடிய பசங்க ஆரம்பிச்சாங்க, நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுல வந்து இடையில வந்து ஜோதிகா வந்தாலும் அவளை போட்டு அடிக்கதான் செய்வாங்க, சூர்யா வந்தாலும் அடிக்கதான் செய்வாங்க, ஏன் அவங்க பொண்ணே வந்தாலும் அடிக்கதான் செய்வாங்க. நம்ம எங்க வந்துட்டு பண்ணிருக்கோம், அவனுங்க ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நீ ஆரம்பிச்சு நாங்க அதை முடிச்சு வைப்போம், டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா முடிச்சு வைப்போம். இவனுக்கு மட்டும்தான் அபியூஸ் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க. ஷாலினி மேமோட போஸ்டர் போடுறது, ஏன்டா உங்களுக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமா? நாங்க பண்ணோம் அப்படின்னா சும்மாவே வந்துட்டு படம் எதுவும் ஓட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கங்குவா டைம்ல சரின்னு சொல்லி விட்டு வந்து பாசிட்டிவா போட்டா இப்ப வந்து இவனுக்கு எல்லாத்துக்கும் வந்து அபியூஸ் பண்றானுங்களாமா. அபியூஸ் இல்ல நம்ம சைடு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பாதி இவனே நம்ம சைடு இன்னும் ஒரு பாதி பேர் இல்ல, எல்லாரும் ஆஃப்லைன் போயிட்டானுங்க. படம் ரிலீஸ் ஆன சந்தோஷத்துல சக்சஸ்ல பாத்தீங்கன்னா பாதி பேர் ஆஃப்லைன் போய் ஒர்க் பார்க்க போயிட்டானுங்க. இன்னும் இங்க பாதி பேர் இல்ல. அவனுங்க இருந்திருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி போட்டு சாத்தி இருப்பானுங்க. சத்தியமா சொல்றேன். நம்ம சைடு நிறைய பேரு வந்து இந்த குள்ளத்தேவடியா பசங்களை போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க, அவங்களுக்கு இருக்கிறது 4 பேரு, அவங்கிட்ட ஒரு இது அவன் ரேஞ்சு, அவன் உங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி போய் சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அததான் சொல்லிட்டு இருந்தானுங்க. நிறைய பேர் இங்க பாரு, நிறைய பேர் இப்ப ஆன்லைன்ல வரல, அவங்க வந்தாங்கன்னா வந்துட்டு போட்டு பொழக்கிற பொழையே பயங்கரமா இருக்கும். அவங்க எல்லாம் ஆஃப்லைன்ல இருக்கானுங்க, சாமியை வேண்டிக்கவங்க அவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப இங்க கம்பேக் கொடுத்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரவன்னு ஓத்துட்டு போயிருவானுங்க ஒருத்தரும். இந்த குள்ளத்தேவடியா பசங்களுக்கு அவ்வளவு பில்டப் எல்லாம் இல்லடா. நான் அதான் சொன்னேன்ல, நீ வந்து பண்ற அப்படின்னா நீ போய் அகரம் ஃபவுண்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த உனக்கு ஓடுற 40 கோடி 50 கோடி வந்து அதுலதான் நீ வந்து எடுக்க முடியுது. உன்னால உனக்கு கட்ஸ் கிடையாது. ஓப்பனா வந்து ஒரு ஆக்ட் பண்ணி ஒரு படத்துல வந்து நல்ல ஸ்டோரி வந்து சூஸ் பண்ணி உன்னால நடிக்க முடியல. நீ எல்லாம் என்ன புண்டைக்கு வாய் பேசுறன்னு நான் கேக்குறேன். நீ வந்து மத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற, நீ வந்து கோயிலுக்கு போகாத, அதை வந்து நீ வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடு, ஏன் நீ கொடுக்க வேண்டியதானே, நீ என்ன ஊம்பிட்டு இருக்கியா வீட்டுல அப்படின்னு வந்தா கொஸ்டின் வருது. அப்புறம் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஜோதிகால சிவகுமாரியா ஒர்க் அவுட் படுக்க விட்ட தேவடியா பையன் சூர்யா, இவனா மத்தவங்க ஃபேமிலி அபியூஸ் பண்ணலாமா நான் கேக்குறேன். இதுல வேற 13 வருஷம் போயிட்டு செல்ஃப் டிஎப் பண்ணிக்கிறானுங்க. நான் வந்து தமிழ் சினிமால நாங்க தான் 6 பேக் வச்சோம். என்னடா பிள்ளைகளுக்கு நாங்க அபியூஸ் பண்ண தாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. எங்கவா எவன் அபியூசர்னு வா பாக்குறேன். ஜோதிகா புண்டிய டாண்டரா கீழே வந்து ட்விட்டு போட்டு பொட்ட மாதிரி அப்படியே அட்ரஸ் கேட்டா, ஐயோ எனக்கு வந்து ஊர் தெரியாது ஒருத்தன நம்பரே போட்டேன் டிஎல்ல, தேவடியா பையன் கால் பண்றான்னு சொல்லிட்டு தேவடியா பையன் சூர்யா மாதிரியா போட்டேன். தேவடியா பையன் இருக்கான். அப்படியே நான் செங்கல்பட்டுல வந்து எனக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அப்படியே அதை தாண்டா சொல்றேன். நீ உண்மையாவே ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நீ வந்து உன்னோட கான்டாக்ட் நம்பர் கூட, நான் மட்டும் நேர்ல வரேன் அப்படின்னு சொல்றேன். நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். எல்லாம் இங்க வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு நான் தான் பெரிய பேசிக்கிறதுக்கு தேவடியா பசங்க எல்லாம், ஆஃப்லைன்ல எல்லாம் பொட்ட தேவடியா பசங்க தான்.
இவனுங்க என்னன்னா விஜயகாந்தோட பொட்டைங்களா எல்லாம் இருக்காங்க. தேவையாடா அதான் அவங்க. ஆ, என்ன அடி அடிக்கிறாங்களே, சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கடா அடி. சூர்யா தேவடியா பையன் வந்துட்டாலே அடிதான் மச்சான் எதுக்குடா சீக்கிரம். அவனுக்கு? ஆனா ஒன்றா எனக்கு டவுட்ரா, 13 வருஷம் ஹிட் இல்லாம எப்படா பொண்டாடி கூட படுக்கிறீங்க? புதுசா இருக்கு உடம்புல. அதான் சொல்லிட்டாலே, என் புருஷனை வந்து எல்லாருமே நீங்க வந்து இக்னோர் பண்றீங்க. அழுது எனக்கு ட்விட்டு போட்டு வச்சிருந்துச்சுல. இல்ல இவன் இவன் எப்படி பக்கத்துல போய் படுக்கிறியான்? உடம்புலாம் புதுசா அது அவனுக்கு. அதுக்குதான் வந்து நம்ம அவனோட ஹிட் அம்மா கொடுக்கல. இருக்காங்க, சிவகுமார் பாத்துக்குவான் அதெல்லாம். இன்னொன்னு, ஒரு சூர்யாவுக்கு ஒரு சேடான விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, ஓக்கலான்னு பாட்டா அவனுக்கு குண்டை கூட எட்டாது. ஏன்னா வந்து அந்த குள்ள கூதியாவன் அப்படி எகிரி தொப்புள்ள குத்திக்கிட்டு இருப்பான் போல, குண்டையில குத்தாம. அந்த மாதிரி பண்ணலாம் சான்ஸ் இருக்கு. குண்டை ஓட்டம் வந்து தொப்புள்ள குத்திக்கிட்டு இருப்பான் போய். அவனுக்கு அந்த அவனுக்கு அந்த இடத்துல எட்டுமானே குத்தணும்னா தெரியாது. ஹைட் வேணும் வம்சு. ஸ்டூல் போட்டாலும் எட்டாதுடா அவனுக்குலாம். இவனே ஒரு ஏண்டா சும்மா சரி. இவனுங்கெல்லாம் நம்ம லிஸ்ட்டுக்கு வரலாமாடா? விஜய் ஃபேன்ஸ் ஆச்சு ஏதோ 30 வருஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்த ஊம்பிட்டு இருக்கானுங்க. குள்ள தேவடி அம்மா சசிகுமார் கிட்ட சுத்தடி வாங்குறாங்க, ஆனா எகிரி வந்தா அடிக்கிறாங்க. ஆனா பாடுறா சூர்யா, நீ எவனுக்கு அதுல சொல்லதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஒன்னா கேட்டுக்க, ஹிட் கொடுக்கலான்னு பார்த்தா உனக்கு வளர்ச்சி இல்ல, ஓக்கலான்னு பார்த்தா உனக்கு ஹைட் இல்ல. என்ன குண்டைக்கு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன். ஆனா உன்னை நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கேன் தெரியுமா? 13 வருஷம் ஒரு புண்டாமே ஹிட் இல்லாம இருக்கு, அவனே வந்துட்டு உசுரோட வாழ்றப்ப நான் எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கும் நான் நினைச்சிருக்கேன். உள்ள போனா எனக்கு நீ தான் இன்ஸ்பிரேஷன். உன்னைய பார்த்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ 13 வருஷமா ஒரு ஹிட் கொடுக்காம நீ தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு ஆளு புண்டையா வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப நான் எதுக்கு நான் டிப்ரெஷன்ல உட்காரணும்? நான் இந்த தலை நிமிர்ந்து நடப்பேன். 13 வருஷமா கிட்ட கொடுக்காம எப்படா உசுரோட வாழ்றானுன்னு எனக்கு அதான் தெரியல. சினி ஃபீல்டுல நானும் நடிகர்னு சொல்லிட்டு எப்படி ஊரை ஏமாத்துறான்னு எனக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. இல்ல, ஒருவேளை சூர்யாவுக்கு வந்துட்டு அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு 14 உயிர் இருக்கும் போல, செத்து பொழைக்கிறான் போல, செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கான் போல தெரியுது. கண்டிப்பா நானே சுத்திக்கோண்டா, ஒரு ஹிட் கூட இல்லாம தூக்கு போட்டிருக்கேன் கண்டிப்பா. நல்ல தூக்கு போடலாம் பார்த்தா ஃபேனு கூட உனக்கு எட்டாது. அப்பயுமே ஸ்டூல் போட்டுதான் கயிறு கட்டி இருக்கான் போய். இருக்கிற 4 அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கான். பசங்க. இல்ல, இவன் இருக்கிற 4 அடிக்கு தூக்கு போடலாம் பார்த்தா ஃபேனு கூட எட்டாது. அப்பயுமே ஒரு பெரிய ஸ்டூலா எடுத்து போட்டுதான் தூக்கு போட்டிருப்பான் போல தெரியுது, கயிறு கட்டுறதுக்கு. அந்த ஒரு ஹைட்டுக்கு உரிய உனக்கும் போத்தாடி. நான் மட்டும் சூர்யா ஃபேனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த ட்விட்டர் பக்கமே இருந்திருக்க மாட்டேன். எங்கேயாச்சும் கண்காண இடத்துக்கு ஓடி போயிருப்பேன் சத்தியமா. இந்த மாதிரி அவன் நிலைமை இருந்தேன்னா நான் இங்கெல்லாம் நடமாடி இருக்கவே மாட்டேன். நான் ஸ்வேரா சொல்றேன், நான் சூர்யா ஃபேனா இந்த ட்விட்டர்ல வெக்கம், மானம், சூடு சொரணை இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா அவன் கண்டிப்பா சூர்யா ரசிகனா இருக்க மாட்டான். இவனுக்கு எதுவுமே கிடையாது. இல்லடா, அப்படி வந்துட்டு இருந்திருந்து அவனுக்கு லாயலா இருந்துன்னு வச்சுக்கோவே, நான் இங்க வந்திருந்திருக்கவே மாட்டேன், ட்விட்டருக்கே வந்திருக்க மாட்டேன். இவங்க பேசுற பேசி நான்லாம் வந்துட்டு இந்த 3 படத்தை எழுதிட்டு இருப்பான் தெரியுமா சாகிறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருந்திருப்பேன். இவனுக்கு எப்படிடா இவனுக்கு எல்லாம் நடமாடுறானுங்க டிஎன்ல? எனக்கு அது ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. இவனுங்க எப்படி வந்துட்டு ட்விட்டர்ல நடமாடுறானுங்க. இதுல சூர்யா ரசிகனா இருந்துகிட்டு இன்னொரு காமெடி என்னன்னு பாத்தியா, டே நாங்கெல்லாம் பெரிய ஆளு, அட்ரஸ் கொடுக்குறேன் வரியா, அட்ரஸ் கொடுக்குற வரியா, டே 2 ட்விட் தான் போட்டு டிஎம்ல போய் 2 கொஸ்டின் தான் கேட்டாங்க. கடைசியில பார்த்தா எல்லா ட்விட்டையும் மொத்தமா அழிச்சிட்டு டிஎம்ல எல்லாத்தையும் போய் பிளாக் பண்ணி விட்டான். இல்ல, இதுல சொத்தையும் போட்டிருக்கான், தமிழ்நாட்டை காப்பாற்ற சூர்யா அவருடைய உன் குடும்பத்தை காப்பாத்த நீனே மும்பைக்கு ஓடி போயிருக்க பொட்ட கூறியானு. நீனே பஸ் தமிழ்நாட்டுல இல்ல, நீங்க என்ன தமிழ்நாட்டை காப்பாத்தி என்ன புதுங்க போறீங்க? அது இல்ல தமிழ் அது எதுக்கு பயந்து ஓடனான்னு சொல்றா? பெட்ரோல் குண்டுக்கு பயந்து ஓடணும். இல்ல ஒருத்தையும் ட்வீட் போட்டிருக்கான். இப்போ வந்து விஜய் பாலிடிக்ஸ் போயிட்டாரு, அஜித் ரேசிங் போயிட்டாரு, சூர்யா தான் அடுத்து தமிழ்நாட டேக் ஓவர் பண்ண போறேன்னு. ஏன்டா புண்டை? நீ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேயே இல்ல, தமிழ்நாட்டை தமிழ் இண்டஸ்ட்ரி ஆடலான்னு பார்த்தா நீனே ஒரு பொட்டை மாதிரி ஓடி போயிருந்திருக்கு. இல்லை நீ தமிழ்நாட்டை ஆள போறியா? நீனு என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அதான்டா கேக்குறேன்டா, நீ வந்து தமிழ் சினிமாவை நீ வந்து கட்டி காப்பாத்துறேன்னு அந்த மாதிரி வார்த்தையை நீ சொல்றியே. 13 வருஷத்துல ஒரே ஒரு படம் நல்லா ஒரு ஹிட் படம் இருக்கா? கிடையாது. நான் அதை தான் சொல்றேன். பேசாடி ஜோதிகாவை வச்சு அட்லீஸ்ட் வந்து நீயாவது பண்ணி 100 கோடி ஒரு படம் வசூல் வர மாதிரி பண்ணி அட்லீஸ்ட் ப்ரொடியூசருக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்ட அப்படின்னா அப்ப கூட நான் நம்புறேன்டா நீ ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி. அதுல எதுவுமே ஒண்ணுமே. ஆமா, ஜோதிகா ஒரு பில்லாலுக்கு ஜோதிகா இப்போ ஒரு இது பண்ணி பிட்டு படம், அந்த படம் பேர் என்ன? சசிகுமார் கூட சிவகுமார் கூட அதான் அடிக்கடி பண்றாளே, எது சொல்றது? சசிகுமார் வந்துடா வாயில. ஜோதிகாவோட புருஷன் இனிமேல் சசிகுமார் போல. ஜோதிகா போட்ட தாப்பா. ஏன் ப்ரோ குள்ளன அடிக்கிறத 17,000 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க. அவளே
17,000 பேரு இங்க ஜோதிகா இங்க பாருங்க. ஜோதிகா விடுறாங்க. 17,000 நான் இப்பதான்டா போஸ்ட் ஏங்க போட்டேன் படை ப்ரோ பலத்து இப்போ முகவரி படத்துல வந்துட்டு பூ விரிஞ்சாச்சு பாட்டுல தலை ஜோதிகா கிஸ் அடிக்கிறப்ப மொத்தம் தமிழ்நாடே பாத்துச்சுங்க. இது என்னங்க பெருசு? எனக்கு அதுல doubt. பாத்தீங்கன்னா போட்டு விளையாண்டுருப்பாப்ல. தருண் எனக்கு டவுட். அந்த ஜோதிகாவோட பொண்ணு ஃபேஸ் கட் கிட்டத்தட்ட நம்ம அஜித்தோட ஃபேஸ் கட் கிட்டதான் வருது. எனக்கு என்னமோ டவுட். பிரேக் ஆகுதுடா. டேய் பிரேக் ஆகுதுடா, இருக்கீங்களா? கேக்குது 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 கேக்குது. உனக்கு கேக்கல? டேய் கேக்குதாடா யாருக்காது? கேக்குதுடா. கேக்குது ப்ரோ. இல்ல ஆனா கேக்குதுடா சூர்யா ஃபேன்ஸ் வந்துட்டு செக்ஸ பத்தி பேசுறானுங்க. டேய் புண்டை, அவனுக்கு வந்து புண்டையே எட்டாதுடா. நீங்க எப்படி செக்ஸ பத்தி பேசலாம்? அவனுக்கு ஓல் போடுறதுக்கு முதல் புண்டை எட்டுமா? அவனுக்கு அவனுக்கு ஓக்குறதுக்கு முதல் புண்டை எட்டுமான்னு நான் கேக்குறேன். உனக்கு தெரியாம கேக்குறேன். ஜோதிகாவுக்கு வந்து புண்டை தட்டுமா? அவளே சொல்லிருப்பாட்டே கூறியானே தொப்புள்ள குத்துறான் புண்டையில குத்துறான்னு சொல்லியிருப்பானே. அவன் எகிரி எகிரி எங்கிட்டோ போயிட்டு இருக்கு சொச திருப்பி வந்துகிட்டு. இவனுக்கு எல்லாம் பேசுறானுங்க. அவன் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டான்டா. அவங்க அப்பாக்கார சிவகுமார் பாத்துக்குவான். அவன் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஃபேமிலியே கக்கோல்டு ஃபேமிலியா இருப்பாங்க போல. பொண்டாட்டியா ஸ்டாப் பண்ணிப்பானுங்க போல தெரியுது. ஒருத்தன் ஒரு ரூமுக்கு போயிருவான் போல. டேய் கேக்குதாடா கேக்குதாடா? டேய் கேக்குதாடா? ரிப்போர்ட் அடிக்கிறாங்கடா குள்ளத்தை விடியா பையனுங்க. ரிப்போர்ட் அடிக்கிறாங்கடா கூட்டத்தை விடியா பசங்க. அவனுக்கு கிடக்குற எதுல அடிக்கிறானுங்க? ஸ்பேஸ் பக்காது எனக்கு ரொம்ப. குள்ளத்தை விடியா மகனுங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லாதான் போயிட்டு இருக்கு. அவனுக்கு இருக்கிறதே வந்து 2-3 பேரு. அவனுங்க வந்து இங்க வந்து பக்க அடிச்சு இது ஆக போதா? சும்மா இருடா நீ வேற. நீங்க என்ன பண்றீங்க? இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அவங்க எவ்வளவுன்னு சொல்லிட்டு. அம்மால படைபலோட போட்டிருக்காங்க தேவடியா பையலுக்கு. நம்ம கிட்டே விளையாடுறானுங்க வந்துட்டு. சசிகுமார் பேர் இருக்குங்கடா டிஎல்ல. என்ன படை படமா புண்ட படம். இந்த மொத்தம் வந்துட்டு ஒரு 16 பேர் தியேட்டர் 14 பேர் ஸ்பேஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இதுல அவங்க தியேட்டருக்கு போயிருந்தா என்னத்துக்கு ரெட்ரோக்கு புக்கிங் ஆச்சு ஆயிருந்திருக்கும். இதை விட்டுட்டு இங்க உட்கார்ந்து மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க வந்து டைப் பண்ணி ஒவ்வொரு போஸ்டையும் கோட் பண்ணி போடுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து சரியான கண்டென்ட். இவனே நாளைக்கு காலைல பாத்தீங்கன்னா ரெட்ரோவோட அந்த புக்கிங் பாத்தீங்கன்னா 2K தான் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? அவங்க ஸ்பேஸ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. ஸ்பேஸ்ல 16,000 பேரு, தியேட்டர்ல படம் பார்க்க 1000 பேருன்னு போடுங்க. இவனுங்களே சிக்கிட்டானுங்கடா, பொக்கா மாட்டானுங்கடா அவனுங்க. இதை அப்படியே அவங்க ஸ்பேஸ ஸ்கிரீன்ஷாட் போட்டு படம் பாக்குறது ஒரு 1000 பேரு, 16,000 பேரு. ஆனா ஒன்றா இவனுங்களே தொக்கா மாட்டிக்கிட்டானுங்க. ஸ்பேஸ்ல 16,000 பேரு, தியேட்டர்ல படம் பார்க்க 1000 பேர் டிக்கெட் சோல்ட் அவுட். இதெல்லாம் என்னடா இது? எந்த ஒரு நியாயம்டா அதெல்லாம்? நாளைக்கு எடுத்து போடுங்கடா. நாளைக்கு காலைல போடுவோம். நாளைக்கு இப்பயே கூட போடுங்கடா. இப்ப ஹவர்லி புக்கிங் எடுத்து போடுங்க. ஓகேடா ஓகேடா தீபு ஓகேடா. எப்படா இது? ஓகே இரு. என்ன ஏதாவது ஒரு குள்ள இருக்கானா இல்லையா? இவனே இப்ப போய் நான் பிஎம்எஸ்ல போய் ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு வரேன். படத்துக்கு டிக்கெட் எவ்வளவு புக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ரெட்ரோக்கு கோயம்புத்தூர்ல எல்லாமே ஃப்ரீயா தான்டா இருக்கு. எங்கடா புக் ஆகுது? அது இல்ல பில்லாலக்கு வெயிட் பண்ணு. இதுல ஒரு ஃபன் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு. வெயிட் பண்ணுவேன். 26,000 குள்ளக்கூதி தேவடியா பயலுகளா? ஒரு குள்ளக்கூதி கூட இல்லையாடா? ஒரு ஒரே ஒரு ஃபேஸ் கட் மட்டும் தான் தெரியுது. குள்ளக்கூதிங்களா ஒரு மௌனுங்க. இல்லடா, ஆனா நோட் பண்ணிக்க கணேஷ், இன்னைக்கு ரெட்ரோக்கு பாத்தீங்கன்னா 8 மணி ஸ்டேட்டஸ் வரைக்கும் 2000 பேர் தான் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருந்துச்சு. ஸ்பேஸ்ல 16,000 பேர் இருக்கானுங்க. அவங்க இப்ப நினைச்சிருந்தாங்கன்னா தியேட்டர்ல போய் ஃபுல் பண்ணிருந்துருக்கலாம் 16,000 பேரை வச்சுக்கிட்டு. இவனுக்கு என்ன பண்றானுங்க? எனக்கு ஒரு கொஸ்டின்டா. இப்போ எல்லாத்தையும் ஒரே கொஸ்டின் இருக்கிறேன். இப்போ ஒரு ஃபேன் பேஸ்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? இப்போ நம்ம படம் வந்து எவ்வளவு பெரிய மொக்க படமா இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த ஃபேன் பேஸுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 or 3 daysல வந்து ஒரு கலெக்ஷன் ஒண்ணு வரும். அப்படி வந்து ஃபேன் பேஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்ப சசிகுமாரை விட அதிகமான கலெக்ஷன் வந்திருக்கணும்ல. இவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸே இல்லடா சுத்தமா. சும்மா வந்து ட்விட்டர்ல வந்துட்டு நானும் பெரிய புடுங்கி அப்படின்ற மாதிரி சும்மா வந்து காட்டிக்கிறானுங்களே தாண்டி ட்விட்டர் வந்து சூர்யா அவன் ட்விட்டர்ல வந்து சூர்யா ஃபேன்ஸோட சூர்யாவோட டிபி வச்சுக்கிறதுக்குன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு வப்பாட்டி வேலை பார்த்துருக்கு.
ஏய் ஒரு சிம்பிள். நிமிஷம் உள்ள பாத்தீங்கன்னா முக்காவாசி ராஜா விஜய் ட்விட்டர் மட்டும்தான் இருக்கும். இவனே ராஜேஷ் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்தான் நேற்று அயன் சூர்யா போட்டு பொழந்துகிட்டு இருந்தாப்ல. ராஜேஷ் ப்ரோ இருக்கீங்களா? ராஜேஷ் ப்ரோ அவர் இதுல பாண்டிச்சேரி. ஆமா ஆமா. அவரை கூப்பிட்டு பேசுங்க ரைட்டா, பேச சொல்லுங்க அவரை. ராஜேஷ் ப்ரோ இருக்கீங்களா? மியூட் எடுத்து பேசுங்க. ஏய் கீழே எவனாவது ஒரு குள்ளத்துடைய பசங்க காணோம், எவனையுமே காணோம். பொட்டைங்களாடா அவனுங்களாம். பொட்டைங்க தான்டா அவனுங்க. பொட்டைங்களான்னு கேட்காத, பொட்டைங்க தான். ஒரு மூவி ஒரு ரிலீஸ் பண்ணி ஒரு 2 days வந்து தியேட்டரை ஃபுல் பண்ண முடியல. அட்லீஸ்ட் வந்து FTFS ஃபுல் பண்ணிட்டா கூட பரவாயில்லடா. அதை கூட அப்ரிஷியேட் பண்ண இல்லடா இந்த 16,000 பேரை படம் பார்க்க விட்டு இருந்தா உங்க அம்மால ரெட்ரோ ஓடி இருக்கு மேடா. ஐடியா இல்லாத குள்ள கூதிகளா இருக்கீங்க. சூர்யாவுக்கும் ஐடியா இல்ல, சூர்யா ஃபேன்ஸுக்கும் ஐடியா இல்ல. அதை எப்படி அவன் சூர்யா மாதிரி முட்டை புண்டையில தானே இருப்பாங்க ஃபேன்ஸும். அப்ப இவங்க மட்டும் என்ன பசங்க எல்லாம் படிக்காத தற்கூரி, எல்லாம் 5ஆம் கிளாஸ் படிச்ச 6ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு ட்விட்டர் கூட சரியா போட தெரியாத தற்கூரி பூண்டாமானுங்க எல்லாருமே. அப்படித்தான் இருப்பானுங்க. பார்த்தா ஹரி ஸ்பெஷலிஸ்ட் போட்டான் பாரு ஒரு ட்வீட், எங்க அம்மால 6,000 கோடின்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாங்கடா இவனுக்கு. குபீர்ரா டேய். ரிலீஸ் ஆன டைம்ல இதே பாஸ்த வச்சுட்டு வாங்க. அதுக்கு எத்தனை சைபர்னு முதல்ல வந்து கேளு. 6,000 கோடி அம்மால. அதுக்கு முதல்ல எத்தனை சைபர்னு அவன்கிட்ட கேளுடா. டேய் அததான் சொல்றேன், இவனுக்கு படிக்காத தற்கூரிடா. இவனுங்களுக்கு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சவங்க தான் எல்லாருமே இருப்பானுங்க. ஒரு ட்விட் வந்து சரியா போட தெரியாது, அரைகுறையா போட்டு உட்காந்துருப்பானுங்க. ட்விட்டர்ல வந்து அபியூஸ் பண்றானுங்களாமா. எப்படியா தீபு இருக்காடா? கேக்குது அதாவது கேக்குதாடா? ஜெயகாஷ் கிட்ட பேச டிஎம் பண்றான் அவனுக்கு. ஏய் நான் டிஎம் பண்ணிருக்கேன் பாருடா தீபு. தீபு கிட்ட பேசு அவன் தான் குள்ள தேவடியா பசங்களா. அதாவது என்ன சொல்லிக்கிறேன்னா, 13 வருஷமா கூப்புல கடந்த தேவடியா பயல்களுக்கு வாய் தகாது. இல்ல நான் எங்க சைட்லாம் கணேஷ், நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க 13 வருஷம் கூப்புல இருந்தது உண்மை, அது ஊருக்கே தெரியும். அட்லீஸ்ட் வந்து இன்னைக்கு நீங்க நேத்து ரிலீஸ் ஆன படத்தை அட்லீஸ்ட் வந்து நீங்க அந்த படம் வந்து இப்ப நல்லா இருந்துச்சு, கண்டென்ட் வைஸாவும் சரி இல்ல பாக்ஸ் ஆபீஸ் வைஸாவும் சரி நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா அதை வந்து நான் அப்ரிசியேட் பண்றேன். சரி ஓகே படம் வந்து ஹிட் ஆயிருக்கு, சரி பேசுறாங்கட்டி. தேவடியா பசங்களா அவங்க படமே ஹிட் கிடையாது, பிளாப்ல இருக்கீங்க, ஒண்ணுமே கிடையாது, இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க பேசலான்ற? நானு சிவகார்த்திகேயன் இருக்கான், சசிகுமார் இருக்கான், இவனுங்க எல்லாம் வந்து அத ஃபேஸ் வேல்யூ வந்து கிடையாது அவங்களுக்கு எல்லாம், அந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூவே கிடையாது. பட் அவங்களோட படம் வந்து இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு, உங்க படம் ஓடல அப்படின்னா நீங்க அதை நினைச்சு வருத்தப்படணும், கேவலப்படணும், அசிங்கப்படணும். தூக்கு மாட்டி சாவலாம்டா இந்த பொழப்புக்கு. சிவகார்த்திகேயன் போட்டி போட்டா கூட ஓகே, சரி சிவகார்த்திகேயன் படத்தை பீட் பண்ணிட்டா சிவகார்த்திகேயன் நல்லா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க ஓகே. சசிகுமார் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஹிட் கொடுத்துருக்காங்க, அவரே தூக்கி போட்டு அடிக்கிறாரு இவன் அப்படின்னா இவன் நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இல்ல ஆகாஷ், என்னோட கொஸ்டின் அதான், ஃபேன் பேஸுக்குன்னு சொல்லி ஒரு 1 or 2 days வந்து ஒரு கலெக்ஷன் வரும், அது இவங்களுக்கு வரல. அப்படி இருக்கும்போது என்ன இருக்குன்னா இவங்களுக்கு ஃபேன் பேஸே இல்ல, இவங்க சும்மா ஊரை ஏமாத்துறானுங்க இப்படி எப்படின்னு சொல்லிவிட்டு. FTFS ஃபுல்லா அதிகம். நமக்குலாம் FTFS எல்லாம் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே கவுண்டர்ல பிளாக் பண்ணி வச்சு தருவாங்க. இவனுக்கு ஆன்லைன்ல விடுவாங்க. FTFS அதுவே ஃபுல்லா இவன் வந்து நம்ம FTFS இல்ல FTFS பத்தி பாக்கணும்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸோட பேஜ்ல போய் பாருங்கடா. கோயம்புத்தூர்ல நாங்க பண்ண சம்பவம் இருக்கு, ஓகே, மதுரையில அவனுக்கு பண்ண சம்பவம் இருக்கு, திருநெல்வேலியில ஒரு சம்பவம் இருக்கு, எத்தனை இடத்துல சம்பவம், சென்னையில ஒரு சம்பவம் இருக்கு. கண்டினியூஸா வந்து ஃபிளாப் கொடுத்து நீங்க ஒரு சம்பவத்தை காட்டுங்கடா. ஒரு சம்பவம் ப்ரொடியூசர் பேஜ்ல இருந்து வரணும், ஒரே ஒரு சம்பவம் காட்டுங்க. ஒரே நிமிஷம் போட்டி போடுவாங்க, நம்ம கூட வந்து கம்பாரிசன் பண்ணாதீங்க. STR கிட்ட இருக்கிறது கூட அவன்கிட்ட இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சு. இப்ப அவன் அடிக்கிறது விஜய் இது வேற ரெடி ஆயிட்டு இருக்கா போல. நான் சூர்யா கூட தான் சண்டை போட ரெடி ஆயிட்டு இருக்கா போல. இருங்க ஒரே நிமிஷம். நம்ம எத்தவனே எல்லாருமே கான்வர்சேட்டிவா எப்படி ரெகுலரா பேசுறோம். ஃபர்ஸ்ட் எத்தவனே அவனுங்க சூர்யா ஃபேன்ஸ் எத்தவனே அபியூஸ் ஆதா பேசுறானுங்க. ப்ரோ அதான் சொல்றேனே, அவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்காது, அபியூஸ் தான், எடுத்தோன்னே இறங்குவானுங்க. அதுதான் செம்ம கடுப்பாகுது எனக்கு. என்னடா இவனுங்க விஜய் ஃபேன்ஸ் கூட ஓரளவு டீசென்ட்டா பேசுவானுங்களே அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அதான் ப்ரோ, இப்ப நீங்க கேப்பீங்க சசிகுமார் படத்தை விட உங்க படத்தோட PMSல கம்மியா வந்திருக்கேடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபியூஸ் டெம்ப்ளேட் தூக்கிட்டு வந்துருவானுங்க, அவ்வளவுதான். ஆமா, நம்மளோட விடாமுயற்சி இது செகண்ட் வீக் இது எடுத்து போடுறானுங்க ஸ்கிரீன்ஷாட். நான் சொல்றேன் டே எடிட்டர், அதுவும் விஜய் ஃபேன் ஓட்டேன் அவனோட ஐடியில இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து இதுல போடுறானுங்க. நான் சொல்றேன் டே எடிட்டர், இது நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன் ஒரிஜினல் BMSன்னுட்டு, அப்பயும் திருப்பி அதே போடுறான். பைத்தியக்காரங்களா இருக்கானுங்க. ஐயோ
அதான் சொல்றீங்க இல்லங்க பைத்தியம் ஆக்கிட்டாருங்க சசிகுமார். இதுக்கெல்லாம் சூர்யாவோட ட்ரூ ஃபாதர் யாருன்னா சொல்றீங்கல்ல நீங்க சசிகுமார் தான். பைத்தியம் நீங்க 13 வருஷம் உங்களோட ஆக்டர் உங்களோட ஹீரோ வந்து ஹிட் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன ஆவீங்க? பைத்தியம் ஆயிருவீங்க. புரியுதா? அப்படி அது இருக்கும்போது உண்மைதான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஹிட்டே கிடையாது. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? பைத்தியம் பிடிச்சுதான் இருக்கணும். நல்ல வேலைக்கு எவனும் சாகாம உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இல்லங்க இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ 6 இல்ல ஒரு அவனுக்கு ஹீரோ நிமிஷம் கேளுங்க. படம் 1 இயருக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் போட்டானுங்க, ஒப்பாரி வச்சானுங்க. ஆல் ஃபேன்ஸ் வந்து சூர்யா வந்து ஹிட் கொடுக்க மாட்டாரு, மத்தவங்க ட்விட் போடுறாரு, மத்தவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாரு, இவர் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண மாட்டாரு அப்படி இப்படின்னு. அந்த டைம்லலாம் நம்மளாம் போய் அவனுங்க ஸ்பேஸ்ல போய் ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு ஆறுதலா பேசணும் இந்த பிள்ளைங்களுக்கு. இது இப்போ வந்து என்னன்னா நம்ம ஜிபி ஓடிட்டான், அவனுங்களுக்கு அவங்க படம் ஓடல, பத்தாத்துக்கு சசிகுமார் தூக்கி போட்டு அடிச்சிட்டாரு. அதனால நம்ம பசங்க இன்னைக்கு வந்து இந்த 2 டேஸ் வந்து படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இவங்களுக்கு வந்து படம் வந்து பிடிக்கலனாலுமே வந்துட்டு சூர்யா சரி ஓகே பாவம்னு சொல்லிட்டு இவங்க அப்ரிசியேட் பண்ணி தான் ட்வீட் போட்டிருப்பானுங்க. பட் இவங்க விடாமுயற்சி பண்ண டைம்ல இவங்க எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சரி படம் வந்து நல்லா இருந்தா விட்டுறலாம், நல்லா இல்லைன்னா போட்டு வறுத்து எடுத்துடலாம் நினைச்சுதான் இருந்தானுங்க நிறைய பேர் நம்ம சைடு. அதே மாதிரி வந்து படம் நல்லா இல்ல, சுத்தமா ஃபிளாப் ஆயிருச்சா, அதோட இவங்க இதுதான் டைம்னு சொல்லி தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்ப என்ன பண்ணோம்னா அவங்க படம் ஒழுங்கா கொடுத்திருந்தா இவங்க யாரும் அவனை போட்டு அடிக்க மாட்டானுங்க. படம் கொடுக்கல அப்படிங்கும் போது உன்னை குத்துனாயினா நீ வாங்கிதான் ஆகணும், அதை நீ அக்செப்ட் பண்ணணும். இந்த பாருங்க டயர் 1 2 3 4 வரையும் போய் டயர் 10ல கூட லிஸ்ட்ல சசிகுமார் தூக்கி போட்டு இவனை சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல அவனுக்கு என்ன அசிங்கம் ஒண்ணு சொல்லுங்க? டயர் லிஸ்டே இல்ல சசிகுமார் இவனை சம்பவம் பண்ணிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் மிகப்பெரிய கேவலம் அவனுக்கு. அதெல்லாம் கணேஷ் அப்டேட்டியும் பாரு. அவங்க ஆள் தானே காலிடா. ரைட் ஒரே செகண்ட். இப்ப 10 பேர் இருக்கானுங்களா? 10 பேர் தான் இருக்காங்க. எப்படியா பேலுங்களா விஜய் ஃபேன்ஸே ஓக்க விடுறவங்க நாங்க. அம்மால சூர்யாலாம் யாரு எங்களுக்கு? பிரதீப் என்ன எதுக்கு விஜய் ஃபேன்ஸ் என்ன பெரிய புளுத்திங்களாடா அவனுங்க? அவனுக்கு அதெல்லாம்டா சொல்றேன். அவனே நம்மளுக்கு ஒரு ஆளு புண்டை இல்ல, விஜய் நம்மளுக்கு ஒரு ஆளு புண்டை இல்ல. நானே சொல்றேன் இதுல வந்து நான் ஓப்பனா சொல்றேன். இங்க வந்து ஹாலிவுட்ல வந்து நம்ம பக்கம் நிக்க முடியாம தான் அவன் வந்து அடி குத்து வாங்கிட்டு அரசியலுக்கு ஓடின ஆக்டர் சரியா. அவனை வந்து நீங்க வந்து அப்ரிசியேட் பண்ணி பேசுறதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அவனும் வந்து டம்மி புண்டதான் சரியா. அவனுங்களுக்கே தெரியுங்க இவனெல்லாம் ஒரு இத்து போனவனுங்க. இவனுக்கு வந்து இவனுங்க படத்தை ஓட வைக்க முடியாது, நமக்கு எப்படி ஓட்டு போடுவோம். அவனுங்க இப்ப சும்மா யூஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுகிறானுங்க ப்ரோ விஜய் ஃபேன்ஸ். காப்பாத்திக்கணும் இல்ல வர்ச்சுவல் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸை காப்பாத்திக்கணும் அவனுங்களுக்கு. அதனால அவனுங்களுக்கு ஆள் மனசுல அது வந்து அவனுங்களுக்கு ஓகே, நம்ம ஆள் வந்து ஒரு பெரிய அப்படின்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சாலும் நீ என்ன பண்ற, நீ வந்து ஸ்பேஸ் முடிஞ்சிட்டு நம்ம ஸ்பேஸ்ல அந்த அனலிஸ்ட்னு சொல்லி ஒரு இது இருக்கும், அது உள்ள போயிட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டுரு. அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டுட்டு எதுக்கு ஜோதிகால ஓக்கிறதுக்கா? இல்ல எனக்கு அனுப்பிச்சு விட. ஓகே இத்தனை பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் வராதீங்க, ஒருத்த கொலகான்ல இருக்கிறேன். விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்தீங்கன்னா சங்கீதால மானாவரியா ஓப்பேன். இப்ப நானே ஒழுங்கா சூத்த மூட்டு இருக்கணும். சங்கீதால நாளைக்கு ஓகுறேன் வந்துட்டு பொறுமையா சூத்த மூட்டு வேலையா பார்த்துட்டு இருக்கணும். இப்ப என்ன போட்ட ட்வீட்டை பாரு. என்ன ஃபேவா அவர் போட்டிருக்க ட்வீட்டை பாரு, மேல ஷேர் பண்ணு. அந்த நவீன அந்த ரெட்ரோன் நீங்களா ஃப்ரெண்டா புடிச்சிருந்தீங்களே, அந்த 2 தேவடா பசங்க என்னன்னா பேசிடுவானு எனக்கே கொச்சமாகுது. நான் தான் ஜோதிகால இப்படி ஓத்துன்னு இருக்கேனே, அதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஜோதிகால ஓகறதுலாம் சுகமா இருக்குதா நல்லா? இங்க ஜோதிகா கோத்தா 3 கிலோ ப்ரோ, சும்மா கிடையாது. இல்ல அது கங்குவா கிட்ட நம்ம கிட்ட அவன் என்னன்னாலாம் பேசிருக்கான் இந்த விஜய பத்தி. விஜயவே கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த தேவடியா பையன் சொல்லியிருக்கான் அந்த நவீன் சூர்யான்ற பொட்ட பையன். அவன் அதை மட்டும் நீங்க ஃபுல்லா இது பண்ணி விடுங்க, ஃபார்வர்ட் ஆர்டி அடிச்சு விடுங்க ப்ரோ. எல்லாரும் நாளைக்கு அடிச்சு விடுவோம் ப்ரோ, அப்பதான் தெரியும் ப்ரோ அவனை பத்தி. எல்லாரும் பூல விடவும் பாருங்க ப்ரோ. அதை கல்ல நம்பு குள்ள நம்பாதுன்னு சும்மா சொல்லியிருக்கானுங்க. குள்ள குதிங்களா இது எங்க ஏரியால ஒரு பையனை சொல்லுவேன்டா, ஆனா சூர்யாக்கு இது பர்ஃபெக்டா அன்னைக்கு ஒரு நாள் சரியான பிரச்சனை. கல்லனை கூட நம்பலாம்டா, ஆனா இந்த குள்ளனை நம்ப கூடாதுடான்னு எனக்கு பாரு. எனக்கு டக்குன்னு சூர்யா தான் நமக்கு வந்தா போல. சூர்யாவே குள்ள 13 வருஷமா ஒருத்த இட்டு கொடுக்காம விளையாடா இருப்பான். எனக்கு அவனுக்கு வந்து அந்த பலூன் மாதிரி ப்ரோ.
ஒரே நிமிஷம் அவனுக்கு வந்து பலூன் மாதிரி யார் வேணா யூஸ் பண்ணிட்டு யார் வேணா தூக்கி போடலாம். அவனுங்கெல்லாம் நம்ம பலூன் பேசுறான்னு வச்சுங்களேன். நினைக்கிறேன். இந்த சசிகுமார் 4 டைம் கூப்பிட்டீங்கன்னா டேய் போதும் ஓடி என்னடா போயிடுவாங்க. இது ஸ்பேஸியா முடிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க தெம்பு அவள் தானாடா பலம் இவங்க. டேய், இவங்களுக்குள்ள நம்ம சண்டை அட போடணுமா? பாவீங்களா. பாடை பலம் பாடை பலம் ஏன்டா பானை மாறாற்றால் கட்டியாச்சு தேவடியா அவ்வளவுதான் பையில வந்து. ஊரட்டி தேவடியா மகனே டேய் உன் ரேஞ்சுக்கெல்லாம் இங்க போடு வரலாம் போடு. மாட்டேங்குது. ஏய் இதுதான்டா படைபலம். அந்த 17K வந்துச்சு பாத்தியா, அதுதான் அதை சொல்றேன் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இதுதான்டா படைபலம் அதுதான் போடுங்கடா. சொல்றேன் ஊரட்டி தேவடியா இவனுங்களுக்கு மகனே மாறா. இல்ல இவனுக்கு ஜோதிகாவுக்கும் சூர்யாவுக்கும் பாடம் கட்டணும். ஓகே அதுக்கு தான் இவங்க இவ்வளவு வேலை பாக்குறாங்க. இப்ப நாளைக்கு பாரு, நாளைக்கு மட்டும் பாரு, அவன் அத்தனை பேரும் சேர்ந்து டிவி கேக்கு நாங்க ஓட்டு போடுறோம், நாங்க பியாண்ட் டிஃபரன்சஸ் நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு மூவிட்டு வருவானு இருக்கு. இல்ல நெக்ஸ்ட் இதே மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா அந்த விஜயோட ரெக்கார்டே உடையும். அவ்வளவு பேர் உள்ள வருவாங்க ஸ்பேஸ் உள்ள. விஜய்க்குலாம் ஒருத்த ஸ்பேஸ் இருக்குது, ஒருத்த விஜய்க்கு ஒருத்த வெயிட்டா ப்ரோ அடிச்சிடலாம். அதுதான் ப்ரோ அவனுக்கு உப்பு போட்டுக்கிறானுங்க ப்ரோ. அந்த ரெக்கார்டை மட்டும் ஆர்டி அடிச்சு விடுங்க ப்ரோ, ட்ரெண்ட் பண்ணி விடுங்க ப்ரோ. அதுதான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிங்களா. அவனுக்கு விஜய் ஃபுல்லா சூர்யாவுக்கு உப்பு போட்டுக்கிறானுங்க. அந்த ஒண்ணுமே இல்ல 3 மாசம் நல்லா எழுதி வச்சுக்கோ. 3 மாசம் விஜய் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் மாத்தி ஊம்ப விட்டு பானுங்க அந்த பாருங்க. அவனுக்கு பேசினான் பாத்தீங்களா, அது பயங்கரமா பேசிருக்கானுங்க அவனுக்கு. அதை மட்டும் எல்லாருமே நம்ம ஆர்டி அடிச்சுன்னு வச்சுங்க, தெரிஞ்சிடும் அவனுக்கு. ஃபுல்லா ஆர்டி அடிங்க. கீழே எவனாவது குள்ள கூதி இருந்தா தூடா, போர் அடிக்குது எனக்கு. குள்ள தேவடியா பையன் எவனாவது இருக்கீங்களாடா கீழே? இல்லடா கணேஷ், காசு முடிஞ்சு போச்சு போல, பிச்சை வேணா போடலாமா அவனுக்கு? வேணா டேய், நாங்க எல்லாம் ஸ்பேஸ் போட்டு பாட்டு ஏத்துறடா உங்களுக்கு. ஃபன் பேஸ்னு ஒண்ணு வேணும்டா இதுக்கெல்லாம். டேய் பேசுறதுக்கு தெம்பு வேணும்டா. மாறாற்றாலே ஊரட்டி. இல்ல இது பாத்து போட்டது யார் தெரியுமா? விஜய் ஃபேன்ஸா தான் இருப்பானுங்க. ஏன்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு அவ்வளவு அறிவு இல்ல. வெப்சைட்னா என்னன்னே தெரியாதுடா அவங்களுக்கு எல்லாம் பாட்டு இருக்கிறதுக்குலாம். டேய் சூர்யா ஃபேன்ஸுக்கு பாட்டு இருக்கு. அலெக்ஸ் தேவடியா பையன்ல இருந்து உப்பு போட்டுன்னு வரான் இப்போதைக்கு. ஆனா என்னென்ன பேசினாலும் அலெக்ஸ் தேவடியா பையனுக்கு தெரியல. தெரியும் ப்ரோ. நைட் ஆனா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க இப்ப? சங்கீதாவை யாரும் தான் ஓக்கல, அது விடுங்க, அது அடுத்த டிபார்ட்மெண்ட். அது இப்ப ஜோதிகாவை மட்டும் வைப்போம் வாங்க. ஜோதிகா காய் ஓத்தா 3 கிலோ தொங்குது. டே கணேஷ், நான் ஒரே இது மட்டும் கேட்டு போயிடுறேன். சோ இப்ப ரீசெண்டா வந்து ஏதோ ஒரு கோவிலை பத்தி பேசும்போது பெரிய புளுத்தியாட்டம் ஜோதிகா பேசிட்டு இருந்தால, என்ன மீனிங் எனக்கு புரியல. என்னடா நீங்க மட்டும் கோயில் தருண் கிட்ட கேட்டு பாப்பா. தருண் தான் ஜோதிகாவோட புருஷன். எதுவா இருந்தாலும் தருண் கிட்ட கேட்டு. என்னடா நீங்க டைம் அது என்னன்னா எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமா, கோவில் கட்டாம எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு. அவன் 2000 வருஷத்துக்கு இல்ல அப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல அப்ப கிடையாது. எல்லாரும் இந்த இடத்துல ஒரு நிமிஷம், அவங்க ஃபேமிலில எல்லாம் என்னடா பேசணுமோ பேசிட்டு போயிடுவாங்க ப்ரோ. அதுக்கப்புறமா வந்து நாங்க வந்து ஏட் பரப்புறோம்னுவாங்க. இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ ஒரே நிமிஷம் சொல்றேன். இல்லங்க எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் எதுக்கு தெரியுமா சொல்றாங்க? எல்லாரும் அகரத்துக்கு வந்து ஃபண்ட் கொடுக்கணுமா, அதை வாங்கி உனக்கு ஆட்டையை போட்டு பணம் எடுத்துட்டே இருப்பானுங்க. இவன் பணம் எடுத்தாலும் ஓடாது. அந்த மீனிங் தான் சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. இப்போ நீ வந்து கோயிலுக்கு போகாத, இங்க போகாத, அங்க அத சொல்றது. இன்னொன்னு ஒண்ணு பேசிருக்கா தெரியுமா ரீசெண்டா? இப்ப என்ன பேசிருக்கானா, இங்க வந்து தமிழ்நாட்டுல எஜுகேஷன் சரியில்லையா, அதனாலதான் மும்பைக்கு போயிட்டாலாம். போடி முண்டை. குழந்தைங்க எஜுகேஷனுக்காக மும்பைக்கு போயிட்டாலாம். நீ அப்படி வந்து நீ இவ்வளவு பேசுறது நீ இங்க இல்ல பேசிருக்கணும். அத இங்க வந்து நீ உன்கிட்ட இருக்கிற காசுல நீ அவ்வளவு செலவு பண்ணி நீ கெட்டி அந்த கோவில் பஞ்சாயத்து இருக்கணும். அதை நான் வந்து கன்க்ளூஷன் கொடுத்துறேன். ரீசெண்டா அம்மனி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க கோயிலுக்கு போன மாதிரி. அந்த கோயில நான் சூனிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில். நான் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டேன். அந்த கோயில்ல குள்ள கூதி யாருக்கு சூனிய வச்சா தெரிஞ்சு விஜய்க்கு வச்சு புடிச்சு விஜய்க்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூனியம். எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த கோயில் பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சூனிய வைக்கிறது பில்லி சூனியம் ஃபேமஸ் அந்த கோயில். மச்சான் ஜெயா பேச அதாவது என்ன போட்டுருக்கானா அவன் தருண் ஒரே சீன்றா மாறன்றால் தேவடியா பையன் என்ன போட்டிருக்கானா, என்னடா ஸ்பேஸ் கட் ஆயிருச்சு, ஃபேன்ஸ் என்னடா மஸ்கு மாமா பொளக்குறாரு, ரிப்போர்ட் அடிக்கிறாங்களான்னு போட்டிருக்கான் தேவடியா பையா. அப்ப இது மட்டும் ரிப்போர்ட் ஆகலையாடா நம்மளுக்கு மட்டும்? தருண் நீ சொல்ற இல்ல அதான் சொல்றேன். அந்த கோயில் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் மேஜிக் பிலிஷனுக்கு ரொம்ப ஃபேமஸ். அது வந்து புருஷனு கொண்டாடி வந்து விஜய்க்கு சூனியம் வச்சிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க குடும்பமும் வன்மத்துல இருக்கானுங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு அவனுக்குதான் வச்சிருப்பானுங்க அந்த கோயிலுக்கு போய். மேல ஷேர் பண்ணிருக்க அதெல்லாம் அடிங்கள. நம்ம ஸ்பேஸ் மட்டும் ரிப்போர்ட் ஆகும், அவங்களுக்கு மட்டும் ரிப்போர்ட் ஆகுதான். குள்ள குதிங்களா டேய்.
லாஸ்ட் ஒரு போட்டோ போட்டிருக்கு ஜோதிகா வந்துட்டு, அதுல போய் நீங்க பார்த்தா தெரியும். இல்ல இங்க எஜுகேஷன் சரியில்லையா, இருக்கையிலே நம்ம தான்டா டாப்ல இருக்கோம் எஜுகேஷன்ல. இங்கதான் எல்லா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் படிக்க வரானுங்க, எல்லாம் நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து எல்லாம் சவுத் இந்தியால இருந்தே நிறைய பேர் வரானுங்க. நம்ம ஊர்ல எஜுகேஷன் சரியில்லையா, அதனால மும்பைக்கு போய் புழுத்துறாலாம். ப்ரோ காஷ்மீர்ல என்னென்ன இருந்து பேசி ஒரு 5 வச்சிருக்கா பாரு. ஸ்டூடெண்ட், அப்புறம் காஷ்மீர்ல அதை இருந்து ஒரு விட 5 ஸ்டூடெண்ட் இரு மெக்கோல தருண், அப்புறம் படிக்கிறானுங்க இன்னொன்னு சொல்லிடுறேன், சிவகாசியில. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கானா, இங்க வந்து ரொம்ப மேலோட வந்து டாமினேஷன் ரொம்ப அதிகம், ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அப்புறம் என்ன புண்டைக்கு வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சு, அந்த படம் பேர் என்ன ராட்சசி, அப்படியே வரிசையா ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிமா நடிச்சாலே 36 எத்தனை படம் நடிச்சிருக்கா உமன் சென்ட்ரிக் படம். இதெல்லாம் ப்ரொடியூசரோட இது இல்லாமையா டேய் ஜெயகா சரியாடா? அவனுங்களாம் இப்பதான் இருக்கேன் ஏறிடலாமாடா அவனை ஐன் சூர்யா தேவடியா பையனை? இப்பவே காலம் போடுறா. டேய் அவனுக்குதான் நேத்தா சொன்னாங்களா, அவனே ஒரு லூசுரா பாவம், அங்க நம்பி வேற ஒரு குழந்தை வேற வந்து அதுதான் அங்க இருந்து சின்ன பாப்பா வேற. அததான்டா சொல்றேன், அதனாலதான் பொறுமையா இருக்கும். டேய் நேர்ல வச்சே ரெண்டு வீடியோ மட்டும் எடுத்துடலாம்டா. சூர்யா கீழ ஐடி காமிச்சா ஆகாஷ் இது ஒரு கொஞ்சம் மைக் கொடு. பண்ணிட்டு இருக்கோம் சொல்லு. சூர்யா ஐடியா ஒரே நிமிஷம். ஆதிக் தீனான்னு இருக்கும் பாரு, சப்போஸ் இதுவா அந்த ஃப்ரீயா அந்த இது கூட மைக் கொடு. டேய் இல்லடா, எனக்கு டிஎம் மட்டும் பண்ண சொல்ல, நான் அவருக்கு பண்ணி விடுறேன். சரி ஓகே. இல்ல நேத்து தான் வந்து மண்டி போட்டான், அதுக்குள்ள தேவடியா போயிரு வாய். டேய் கணேஷ், ரெண்டு நேர்ல போயிட்டு 2 கொஸ்டின் கேட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து போடலாம்டா. டேய் அசிங்கமா இருக்குடா, குள்ளனுக்குள்ளாம் போயிட்டு மல்லு கட்டுறதுக்கு. டேய் தராதரன்னு ஒண்ணு இருக்குடா. ஒன்னு யாரு இங்க மல்லு கட்டலாம் சொல்ல, போயிட்டு ஒரே ஒரு அவனை 2 மூக்குல குத்தி ஒரு வீடியோ மட்டும் போட்டு விடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவனுங்களுக்கு வந்து அவனுங்க இருக்கிற 4-5 பேரும் பேச மாட்டானுங்க நம்ம கிட்ட, அதுதான் மேட்டர். அதான் அப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும் போல. ஒரு குள்ளன் வச்சா மொத்த குள்ளன் அடங்கிடுவானுங்க. அதான் நான் இல்ல அப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அடுத்தது போலீஸ் 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 பாருங்க போலீஸ் அப்படிம்பாங்க. சூர்யா நான் கேக்குதானா? ஒரே செகண்ட்ரா பில்லா, ஒரே செகண்ட். சூர்யா நான் கேக்குதானா? சூர்யா நான் கேக்குதுடா. டேய் இருடா, டேய் கிரிஞ்சு பண்ணாம இருடா ஒரு செகண்ட். கேக்குதானா? கேக்கல போல. யாருக்கிட்டடா பேசுறீங்க? இல்ல கேக்குது ரொம்ப லைட்டா கேக்குதானா? இல்ல ஆதிக் தீனான்னு ஒரு ஐடி இருக்குல்ல, அவர்தான். கேக்குதாப்பா? இல்ல ரொம்ப கேக்குது ப்ரோ. என்னப்பா திரும்ப என்ன லைனுக்கு வந்தானுங்க அவனுங்க? அண்ணா ஸ்பேஸ் போடுறானுங்க. நான் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு அவங்க ஸ்பேஸ் இருக்கிறது ஃபுல்லாமே அந்த ஃபேக் ஐடிங்க, அந்த ஊரட்டிக்காரங்க. அவங்கள விட்டுருங்க. நயன் சூர்யா என்ன பண்ணானா? ஆமா இதுல போய் Facebookல அபியூஸ் பண்ணி வச்சிருக்கானா? இல்ல ராம் ப்ரோ அது என்ன சொல்லுங்க. அவன் வெச்சு இல்லப்பா, அவன் பேர்ல வேற யாரும் யூஸ் பண்றாங்க. பாவல நேத்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சது. இல்ல அது அவனோட அக்கவுண்ட் தான். அவனோட அக்கவுண்ட் தான். அவன் தான் அந்த மாதிரி டைப் பண்ணி போடுறான். அவன் அதுக்கு முன்னாடி டைப் பண்ணி போட்டதெல்லாம் எல்லாம் சேமா மேட்ச் ஆகுது. இல்ல ப்ரோ, அவன் டீடைலா நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. நேத்து பேஷண்ட்டுக்கும் சொன்னார், எனக்கு என் ஐடி இல்ல அது Facebookல நான் சீரியஸா வந்து எல்லாமே இங்க இருக்கிறது தான் டெலீட் பண்ணா. Facebookல போயிட்டு திரும்ப போய் அப்டேட் பண்ணி வச்சிருந்தான். அதனாலதான் இன்னைக்கு வந்து செம கடுப்பானது. இல்ல ப்ரோ, நேத்து ஹரி சோஷியலிஸ்ட் கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட பேசினாங்க. Facebookல அவர் இல்லன்றது ப்ரோ. அது ஐடி எப்ப லாகின் பண்றாங்க என்ன தெரியுமா? கிரியேட் பண்ணது எப்ப ஜாயின் பண்றாங்க FBல? முன்னாடி இருந்தே இருக்கு அந்த ஐடி. இல்ல முன்னாடில இருந்தே இருக்கு. முன்னாடில இருந்தே அபியூஸ் தான் போட்டு அபியூஸ் தான் போஸ்ட் தான் போட்டுருக்கான். நான் இப்பதான் போய் செக் பண்ணேன். ஆக்சுவலா ஒரு பாஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இல்ல இப்ப ரீசன்ட்டா ப்ரோ? இல்ல கொஞ்சம் நாளா பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. ரீசன்ட்டா நான் அஜித்தை வச்சு பேசிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய டாபிக் பேசியிருக்காரு எல்லாரும். இல்ல ப்ரோ, அந்த வந்து இப்பதான் கொஞ்சம் லூஸ் டாக் விடுறாப்ல. அதுவும் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருக்கு அபியூஸ்லாம் அவர் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டார். இருந்தால அது Facebook வந்து அவர் ஐடியில தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர் ரீச் ஆகும்னா Facebook நல்லா யூஸ் பண்றப்பாப்ல அவர் பண்ண வெல்ஃபேர்லாம் போடுறதுக்கு. ஏன்னா எல்லாத்துலயும் ஷேர் பண்ணுவார். இருந்தாலும் இல்ல ப்ரோ, நான் உங்களுக்கு மேல கூட ஷேர் பண்றேன். அவன் ஐடி தான் அது. எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணலாம், அந்த ட்வீட் போடுறது இருக்குல்ல போஸ்ட், அதெல்லாம் அப்படியே தான் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே அவன் போட்ட அதே மாதிரி ட்ரோல் போஸ்ட் தான் இருக்கு அவன் ஷேர் பண்ணதுல. அதனாலதான் அவன் தான் கன்ஃபார்ம் பண்றானா. ஏன்னா இல்ல ப்ரோ, அவன் வந்து ட்விட்டர்ல இது வரைக்கும் எதுவும் பண்ணது இல்லை. நம்மளோட ட்ரோலும் சரி எதுவும் சரி. ஆனா குட் பேட் அக்லி டீசர் வரப்போ வந்து இது மார்க் ஆண்டன லெவல்ல சொல்லி சும்மா சார்காசம் பண்ணிருந்தான். அதுக்கு நீங்க போஸ்ட் பாத்தீங்க